Let u equal to 1, 3, 5, v equal to 4, 5, 5 in vector space R power 3. Find the inner product of u, v. ஸோ உங்களுக்கு ரெண்டு வெக்டார்ஸ் கொடுத்துருவாங்க, அதுக்கு இன்னர் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட் எலிமெண்ட் 1 into 4 ப்ளஸ் 3 into 5 ப்ளஸ் 5 into 5. ஸோ இப்படி பண்ணால் நம்மளுக்கு இன்னர் ப்ராடக்ட் கிடச்சிரும். 1 4s are 4 ப்ளஸ் 3 5s are 15 ப்ளஸ் 5 5s are 25. ஆட் பண்ணால் உங்களுக்கு இன்னர் ப்ராடக்ட் கிடச்சிரும் 44. டேக் a screenshot. Next, find the norm of 3, 4, 0. ஸோ ஒரு வெக்டார் கொடுத்துருவாங்க, அதுக்கு நார்ம் கண்டுபிடிக்கணும். இன் ஆர் பவர் 3. ஆர் பவர் 3னா உங்களுக்கு 3 எலமெண்ட்ஸ் இருக்கும். வித் த ஸ்டாண்டர்ட் இன்னர் ப்ராடக்ட். ஸோ கொடுத்துருக்கிற வெக்டாரை நம்ம யூன்னு வச்சுப்போம். u equal to 3 4 0. ஸோ நார்ம் ஆஃப் u equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் u, u இன்னர் ப்ராடக்ட் இட் செல்ஃப். அப்படின்னா அது ரெண்டு வாட்டி இந்த யூவை மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ 3 into 3 ப்ளஸ் 4 into 4 ப்ளஸ் 0 into 0. 3 3s are 9, 4 4s are 16. ரூட் எடுத்திங்கன்னா 25. 25 ரூட் எத்தனை வரும்? 5. ஸோ இதுதான் நார்ம்னுடைய வேல்யூ 5. டேக் ஏ ஸ்க்ரீன்ஷாட். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் காச்சி-ஸ்வார்ட்ஸ் இன்ஈக்வாலிட்டி தியரம். சரி, இந்த தியரம் என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ எக்ஸு ஒய்னு ஒரு ரெண்டு வெக்டார் இருக்குது, அதுக்கு நம்ம டாட் ப்ராடக்ட் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அது எடுத்தோம்னா அதுக்கு வர ஆன்சர் வந்து இந்த நார்ம்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸ் ஒய், நார்ம் ஆஃப் எக்ஸ் நார்ம் ஆஃப் ஒய். அப்படின்னா அந்த எக்ஸ் ஒய் வெக்டாருடைய லென்த்து வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் நார்ம் எடுத்து வர ஆன்சரு இந்த ஆன்சர் கம்மியாக இருக்கும். அதாவது எல்ஹெச்எஸ் வந்து சின்ன வேல்யூவாக இருக்கும், ஆர்ஹெச்எஸ் வந்து பெரிய வேல்யூவாக இருக்கும். இதுதான் கான்செப்டு. இதை நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். லெட் எக்ஸ் மைனஸ் சிஒய்னு ஒரு வெக்டார் எடுத்துக்கிறோம். எக்ஸ் மைனஸ் சிஒய்னு ஒரு வெக்டார் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அந்த வெக்டாரை நம்ம என்ன பண்ணுறோன்னா, கண்டிப்பாக அந்த வெக்டார் கண்டிப்பாக அதுக்கு நார்ம் எடுக்கும்போது அது 0 விட அதிகமாக தான் இருக்கும். ஒரு நார்ம்னு ஒன்று எடுத்தோம்னா கண்டிப்பாக அது நெகட்டிவ் ஆகாது. ஸோ கண்டிப்பாக என்னவாக இருக்கலாம், அது 0வாக இருக்கலாம், இல்லை 0க்கு மேலே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வெக்டாருக்கு நம்ம நார்ம் எடுத்து ஸ்கொயர் பண்ணுறோம். சரி, இப்போ இதை அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். இப்போ ஏ ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? ஏ இன்ட்டு ஏன்னு எழுதலாம்ல. ஸோ இங்கே ஸ்கொயருக்கு அதை பிரித்து எழுதுகிறோம். எக்ஸ் மைனஸ் சிஒய், எக்ஸ் மைனஸ் சிஒய். இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். ஓகேங்களா? அப்புறம் எக்ஸ் இன்ட்டு சிஒய், அப்புறம் சிஒய் இன்ட்டு எக்ஸ். இந்த மாதிரி நம்மளுக்கு அது ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயரில் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணால் போயிடுச்சு, முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இதுதான் விஷயமே. ஓகேங்களா? இப்போ ஏன்னா இருக்கீங்க எக்ஸு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஏன்னா இருக்கு எக்ஸ், பி வந்து சிஒய். ஓகேங்களா? ஸோ இது பி ஸ்கொயர், சி ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர். ஸோ அந்த மாதிரி ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ ஒரு வெக்டார் எடுக்கிறீங்க, அதை ஸ்கொயர் போடுங்க. ஏன்னா கண்டிப்பாக அந்த ஆன்சர் வந்து மைனஸில் வராது, 0ல் வரலாம், இல்லை 0க்கு மேலே வரலாம். அதில் அப்படியே ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் எக்ஸ்பேண்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 0. சரி, எப்பயுமே ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இதுதான் டிஸ்கிரிமினன்ட் எடுப்போம். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு 0. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பின்னா இருக்கீங்க 2xy. அதாவது இந்த சிலாம் எடுக்கக்கூடாது, இந்த கான்ஸ்டன்ட்லாம் எடுக்காதீங்க. அதை நம்ம இங்கே ஒரு மல்டிப்ளை பண்ணிக்கிறோம்ல, இந்த சி அதை யூஸ் பண்ண தேவையில்லை டிஸ்கிரிமினேட்டில். ஸோ 2 மைனஸ் 2xy இதுதான் பி. ஓகேங்களா? பி ஸ்கொயர் மைனஸ் 4 டைம்ஸ் ஏன்னா இருக்குது எக்ஸ் ஸ்கொயர், நார்ம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், சின்னா இருக்குது நார்ம் ஆஃப் ஒய் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ், 2 ஸ்கொயர் பண்ணால் 4, x dot y the whole square மைனஸ் இதை எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இங்கே 4 இருக்குங்க இல்லையா, இந்த 4 வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். காமனாக எடுத்து அந்த பக்கம் அமிச்சிட்டோம்னா 4 போயிடும். ஓகேங்களா? அதேமாதிரி இந்த மைனஸ் டேர்ம் இது அப்படியே அந்த பக்கம் போயிடுச்சுன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்துடும், ப்ளஸ் ஆகிடும். சரி, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே ஸ்கொயருக்கு, இங்கே ஸ்கொயருக்கு, இங்கே ஸ்கொயருக்கு எல்லாத்துக்கும் ரூட் எடுங்க. அப்போ எக்ஸ் டாட் ஒய், நார்ம் ஆஃப் எக்ஸ், நார்ம் ஆஃப் ஒய். ஸோ இந்த ஆன்சர் இங்கே வந்துடுச்சு. ஸோ இதுதான் வந்து காச்சி-ஸ்வார்ட்ஸ் இன்ஈக்வாலிட்டி தியரம். ஸோ முதல்ல தியரம் எழுதுங்க,
ஓகேங்களா. அதாவது ரெண்டு வெக்டாருக்கு டாட் ப்ராடக்ட் எடுத்தோம்னா அந்த வேல்யூ கம்மியாக இருக்கும். எதை விட? அந்த எக்ஸ் ஒயினுடைய நார்ம்ஸை விட. ஓகேங்களா. ப்ராடக்ட் ஆஃப் டூ நார்ம்ஸ். சரி, முதல்ல ஏதாவது ஒரு வெக்டார் எடுத்துக்கிறோம், அதை ஸ்கொயர் பண்ணுறோம். ஓகேங்களா. a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் டிஸ்கிரிமினேட் ஃபார்முலா அப்ளை பண்ணி அந்த தியரமை அப்படியே கொண்டு வந்துடுறோம். டேக் ஏ ஸ்க்ரீன்ஷாட். let v is equal to r square. அதாவது உங்களுக்கு டூ வேல்யூஸ் இருக்கும். s is equal to span என்ன இருக்குது? 1,0 0,1. check whether the s is orthonormal basis or not னு கேட்பாங்க. ஸோ முதல்ல அவங்க கொடுத்த வெக்டார்ஸ் இது u இது v எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ரெண்டுத்துக்கும் வந்து இன்னர் ப்ராடக்ட் எடுக்க போகிறோம் u, v. ஸோ 1 into 0 plus 0 into 1. 1 into 0 0, 0 into 1 0. ஸோ 0 plus 0 0. ஸோ இன்னர் ப்ராடக்ட் u, v என்ன வந்திருக்கு? 0 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நார்ம் ஆஃப் u எடுக்கணும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் u, u. அப்போ யூவே ரெண்டு வாட்டி மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 into 1 plus 0 into 0. ரூட் 1 எடுத்தோம்னா நம்மளுக்கு ஆன்சர் 1 வருது. நெக்ஸ்ட் நார்ம் ஆஃப் v எடுக்கணும். இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் v, v ஸ்கொயர் ரூட். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் v ரெண்டு வாட்டி மல்டிப்ளை பண்ணுங்கள். 0 into 0 plus 1 into 1. ஸோ 0 plus 1 1. ஸோ 1க்கு ரூட் எடுத்தால் 1 தான் வரும். இப்போ நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். அதாவது இந்த நார்ம் ஆஃப் u, v வந்து 0 வரணும். அதே மாதிரி இந்த நார்ம் ஆஃப் யூவும் இந்த நார்ம் ஆஃப் வியும் நம்மளுக்கு வந்து சேம் ஆன்சராக வரணும். அப்படி வந்துடுச்சுன்னா அது ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் அந்த எஸ். ஓகேங்களா. ஸ்டேட் கிராம்-ஸ்கெமிடிட் ஆர்த்தோகோனலைசேஷன் ப்ராசஸ், அதோடைய ப்ரூஃபும் இதில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா லீனியர் இண்டிபெண்ட் வெக்டார், ஒவ்வொரு வெக்டாரும் டிபெண்ட் பண்ண இல்லாத இண்டிபெண்ட் வெக்டார்ஸ் எடுத்துக்கிறோம். v1 v2 டாட் 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 vn. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணுறோம். w1க்கு v1, w2க்கு v2 மைனஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் v2, w1 பை w1, w1 w1. அதாவது இது அப்படியே போய்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் w3 எப்படி எழுதலான்னா v3 minus v3, w1 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 minus v3 w2 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 w2. அதாவது நீங்கள் கேட்குறது எல்லாமே ஒரு நார்ம்ஸ். அதாவது இதை எப்படி எழுதலான்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா. ஸோ அதை தான் இப்படி எழுதியிருக்கோம். ஸோ நீங்கள் டேரெக்டாக இப்படி எழுதிக்கலாம் w1 w1. ஸோ இது w1க்கான சொல்யூஷன். w2 எப்படி டிஃபைன் பண்ணுறோம், w3 எப்படி டிஃபைன் பண்ணுறோம். அப்போது ஒரு k வேல்யூ எப்படி டிஃபைன் பண்ணலாம். ஸோ wk ஈக்குவல் டு இங்கே v1 v2 v3 வந்து vk மைனஸ். ஸோ இது எல்லாமே போய்கிட்டே இருக்கும். அதாவது சம்மேஷன் i ஈக்குவல் டு 1லேருந்து k மைனஸ் 1 வரைக்கும். ஓகேங்களா. நம்ம என்ன பண்ணலாம், vk வேல்யூ வந்துகிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள் v2 v3 வந்துகிட்டே இருக்குன்னா அப்போ vk இப்போ கூடவே w வந்துகிட்டே இருக்குது. ஸோ wi பை கீழே நம்மளுக்கு என்ன இருக்குது w1. இங்கே என்ன இருக்குது அதே தானே கீழே இருக்குது. ஸோ wi இங்கேயும் பக்கத்தில் இருக்குது w. ஸோ இதுமாதிரி ஜென்ரல் ஃபார்முக்கு எழுதிடலாம். ஸோ நம்ம வந்து ஒரு இண்டிபெண்ட் வெக்டார்ஸ் எடுத்துக்கிறோம், அப்புறம் அதை டிஃபைன் பண்ணுறோம், ஜென்ரல் ஃபார்முக்கு கொண்டு வரோம். இப்போ ப்ரூஃப் பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது w2க்கும் w3க்கும் செக் பண்ண போகிறோம். ஸோ w2 w3 இல்லைனா w2 w1. ஓகேங்களா. ப்ரீவியஸ். ஸோ w3க்கு w2 செக் பண்ணலாம், w2க்கு w1 செக் பண்ணலாம். ஸோ நம்ம பெஸ்ட்டு சிம்பிளாக பண்ணலாம். w2க்கும் w1க்கும் இன்னர் ப்ராடக்ட் எடுக்கலாம். சரி, இது இன்னர் ப்ராடக்ட் எப்படி எடுக்கணும்னா ஃபஸ்ட் என்ன இருக்குங்க v2, இங்கே இருக்கும் அது அப்படியே எடுத்து எழுதுங்க. v2 மைனஸ் v2, w1 w1, w1 ஒரு w1. இங்கே கூட எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குங்க w2 பக்கத்தில் w1. ஸோ இது எல்லாத்துக்கூடயும் நம்ம w1 கூட ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸோ இது ஃபஸ்ட்டு டேர்ம், இதில் w1 ஜாயின் பண்ணியாச்சு. இது செகண்ட் டேர்ம், இதில் w1 ஜாயின் பண்ணியாச்சு. ஓகேங்களா. இப்போ அடுத்து பாருங்கள் w1, w1 w1, w1 கேன்சல். இப்போ பேலன்ஸாக இருக்கும் v2, w1 v2, w1 ரெண்டு செப்பரேட் பண்ண 0. ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு 0 வந்துட்டாலே அது ஆர்த்தோகோனல்னு அர்த்தம். அப்போது w1ம் w2வும் ஆர்த்தோகோனல். அப்போது இப்போது w2க்கு w1 கிடைக்கும்போது நம்மளுக்கு ஆர்த்தோகோனல்னால் அப்போ w3க்கு w2க்கும் ஆர்த்தோகோனல் தான். அப்போ w4க்கும் w3க்கும் ஆர்த்தோகோனல் தான், w5க்கும் w4க்கும் ஆர்த்தோகோனல். ஸோ இந்தமாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்போ எல்லாமே மியூச்சுவலி ஆர்த்தோகோனல். ஸோ கண்டிப்பாக இது வந்து சப்ஸ்பேசஸ் v1 v2 v3 இது எல்லாமே நம்ம லீனியராக எடுத்தோம் இல்லையா, இது எல்லாமே சப்ஸ்பேசஸாக இருக்கும்.
இதுதான் Gram-Schmidt ஆர்த்தோகனலைசேஷன் ப்ராசஸ். ஷோ தட் த வெக்டர்ஸ், இங்கே யூன்னு ஒரு வெக்டார் கொடுத்துட்டாங்க, வின்னு ஒரு வெக்டார் கொடுத்துட்டாங்க, இது ஆர்த்தோகோனலாக இல்லைன்னு செக் பண்ண சொல்கிறாங்க R⁴ ரொம்ப சிம்பிள். ஒவ்வொன்றையும் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். -2 × 1 ப்ளஸ் 3 × 2 ப்ளஸ் 1 × 0 ப்ளஸ் 4 × -1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 0 வந்துச்சுன்னா ஆர்த்தோகோனல், வரலன்னா நாட் ஆர்த்தோகோனல். ஸோ -2 × 1 -2, 3 2s are 6, 1 × 0 0, 4 × -1 -4. ஸோ 6 - 6 0. ஸோ 0 வந்ததுனால அவங்க கொடுத்த அந்த ரெண்டு வெக்டார்ஸும் ஆர்த்தோகோனல். டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.